அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். குருவே சரணம், குருவே துணை, லலிதாம்பிகை தாயே துணை. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜோதிட நிலையத்தின் சார்பாக அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நமஸ்காரத்தையும், தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கு நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஜாதக ஆய்வு பகுதிக்குள் செல்வோம். இன்று நாம் இங்கே பார்க்க போகிற தலைப்பு மனம் புரிய மனமில்லா மங்கை அப்படின்ற தலைப்பில் ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 7/11/1991 3:41 PM பிறந்திருக்கிறாங்க இந்த ஜாதகி. மேல லக்னம் விருச்சிக ராசியில் இந்த பெண் பிறந்திருக்கிறாங்க. மீன லக்னம் 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடமாகிய கன்னியில் சுக்கிரன், 8ஆம் இடமாகிய துலாத்தில் செவ்வாய் சூரியன், 9ஆம் இடம் புதன் சந்திரன், 10இல் ராகு, 11இல் சனி பகவான். இந்த பொண் பிறக்கும் பொழுது குரு தசை 1 வருஷம் 7 மாதம் 16 நாள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சனி திசை முடிஞ்சு இப்போ நடப்பில் புதன் திசையில் குரு புத்தி இப்போது நடந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த தலைப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த ஜாதகத்தை பார்க்குற எல்லாருமே இந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதுவும் குறிப்பாக புலிப்பாணி சித்தர் அவருடைய பாடலில் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். பாரப்பா என்னும் ஒரு புதுமை கேளு, படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் ஏழில், வாரப்பா வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டிடுவார் வரிசையாக, ஆரப்பா அட்டமத்தில் இவர்கள் இருக்க அப்பெண்ணின் கணவனோ முந்தி சாவான், சீரப்பா போகோட கடாட்சத்தாலே சிறப்பாக புலிப்பாணி நூலை பாரே அப்படின்னு புலிப்பாடி சித்தர் புலிப்பாணி ஜோதிடம் நூலில் 87வது பாடலில் சொல்லியிருக்கார். இந்த பாடலுடைய சாராம்சம், ஒரு ஜாதகத்தில், ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் ராகு போன்ற பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தால் அவங்களுடைய மனைவி இறப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இதே சனி செவ்வாய் சூரியன் ராகு தொடர்பு இருந்தால் கணவனுக்கு மாரகம் ஏற்படும் அப்படின்றது இந்த பாட்டோட சாராம்சம். இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருக்கிறார்கள். சனி பகவான் 10ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை சூரியனை பார்க்குறாங்க. ராகு பகவானும் 3ஆம் பார்வையாக செவ்வாய் சூரியனை பார்க்குறாங்க. ஆக 8ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் சூரியன் ராகு தொடர்பு இருக்கிறதால இவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால் திருமணம் தள்ளி போகுது, திருமணம் செய்தாலும் சிறப்பில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த பொண்ணு இந்த ஜாதகம் வரும் பொழுது இந்த பெற்றோர்கள் சொன்னது, இந்த பொண்ணு கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டுப்படி கல்யாணம் அமைஞ்சு புருஷனுக்கு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பொண்ணுக்கு முதல்ல திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 33 வயசு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் எப்போ பேச்சு எடுத்தாலும் எனக்கு கல்யாணமே வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணை கூட தனியாக பேசி பார்க்கும் பொழுது அந்த பெண் ஒரு ஆணை நம்பி காதலித்து அந்த காதலில் ஏமாற்றம் அடைந்து அந்த விரக்தியில் ஆண் வர்க்கத்தின் மேலேயே ஒரு வெறுப்பில் இருந்து எனக்கு திருமணமே வேணாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன விதியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி அவர் தான் காதலை குறிக்கிறவர். புதன் அப்படின்றது காதல் கிரகம். அப்போ 5ஆம் அதிபதியும் புதனும் இங்கே தொடர்பில் இருக்கிறாங்க. அதாவது புதன் 7ஆம் அதிபதியாக வந்துடுறாங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் காதல் வரும். இவங்களோட 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி தொடர்பு பெற்றால் அந்த காதல் வெற்றியில் போய் முடியும். இங்கே பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதி சந்திரனும் புதனும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கொடுத்த பாக்யாதிபதி லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலும் அந்த 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துலையும் போய் மறைஞ்சிடுறார்.
ஆக இவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு காதல் இருந்தது உண்மை, அந்த காதல் தோல்வி அடைந்ததும் உண்மை. அதே போல் கர்ப்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி நீசமாக இருக்கிறாங்க அப்படின்றதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த பெண் சொன்ன மாதிரி காதல் தோல்வியில் விரக்தியில் இருக்கிறாங்க அப்படின்றது இது ஒரு பாயிண்ட்டு புரிஞ்சது. ஆனால் ஏன் அவங்க இந்த முடிவுலேயே இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம வேறு சில விதிகளையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. பொதுவாக லக்னாதிபதி சுபராகி 6, 8, 12 மறைஞ்சு அவருக்கு வீடு கொடுத்தவரும் நட்சத்திரம் கொடுத்தவரும் நீசம் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த லக்னம் முழுவதும் பலம் இழக்கும், லக்னாதிபதியும் பலம் இழப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாகிய குரு சுபராகி 6ஆம் இடத்துல மறைஞ்சு அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் நீசமாக இருக்கிறாரு, வீடு கொடுத்த சூரியனும் நீசமாக இருக்கிறார். இப்படி இருந்துச்சு அப்படின்னா பொதுவாக தரித்திரம் தாண்டவம் ஆடும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், லக்னாதிபதி 6, 8 மறைஞ்சு வீடு தந்தவர் நீசமாயிட்டார். அவருக்கு வீடு கொடுத்தவர் அவர் நீசமாயிட்டார். அதாவது லக்னாதிபதி குருக்கு வீடு கொடுத்தவர் சூரியன் நீசம், சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் நீசம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை போராட்டமாகவும் நரகமாகவும் இருக்கும். அதாவது தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க, அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்து லக்னத்தை நீச கிரகம் பார்க்குது. அதே போல் ஒரு பாவ கிரகமும் அங்கே பார்க்குது. லக்னாதிபதி குரு 6ல் மறைஞ்சு லக்னத்தை நீசம் பெற்ற சுக்கிரனும் சனி பகவானும் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சுபமான நிகழ்வு அனுபவிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். சரி, லக்னத்துக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிநாதன் செவ்வாய் அவர் 12 மறைஞ்சிட்டார். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் நீசமாக இருக்கிறார். மேலும் ராசிநாதன் 12 மறைஞ்சு ராசிநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் ராசிநாதனுக்கு பாதகத்தில் போய் அமைஞ்சிட்டார். இங்கே ராசிநாதன் யாருங்க? செவ்வாய். அவர் இருக்கிறது விசாகத்தில், அது சரராசி அப்படின்றதால அதுக்கு 11ஆம் இடம் ஆகிய சிம்மத்தில் போய் சாரம் கொடுத்தவர் போய் உட்காந்துட்டார். அப்போ ராசியும் இங்கே பலம் இழந்து இருக்குது. இது 2 அமைப்புமே ஜாதகரை பலவீனம் அடைய செய்யுது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரும், அதெல்லாம் ஓகே சார், ஆனால் 7ஆம் பதி பாக்கியஸ்தானத்தில் தானே இருக்குது அப்படின்னு நமக்கு வரும். 7ஆம் பதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் திருமணத்துக்கு அவங்க ஒத்துழைக்கணுமே அப்படின்ற கேள்வி வரும்பொழுது இன்னொரு விதி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 5ஆம் அதிபதி நீசமாகும் வீட்டில் அமர்ந்த கிரகம் அதோடைய ஆதிபத்தியம் பாதிக்கப்படும். இங்கே 5ஆம் அதிபதி யார்? சந்திரன். அவர் நீசமாக இருக்கிறார். அவரோட வீட்டில் போயிட்டு 7ஆம் அதிபதி உட்கார்ந்துட்டார். அப்போ 7ஆம் அதிபதி நீச கிரகத்துடன் சேர்ந்தது ஒரு குற்றம். அதுபோல் 5ஆம் அதிபதி நீசமாகும் வீட்டில் 7ஆம் அதிபதி நின்றதும் ஒரு குற்றம். ஏன்னா இப்போ புதன் திசை தான் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. புதன் திசையில் கிட்டத்தட்ட குரு புத்தி வரைக்கும் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் திருமணம் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்காம இருக்குது. காரணம் இதுதான். அடுத்ததாக பொதுவாக ஒரு பெண்ணோ ஆணோ சுகப்படணும் அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது தாம்பத்திய சுகத்துக்கு காரகன் சுக்கிர பகவான், காமக்காரகன் சுக்கிர பகவான், அவர் நீசமாயிட்டார். அவருக்கு சாரம் தந்தவர் யார்? சூரியன். அவரும் நீசமாக இருக்கிறார். அப்போ காமம் அப்படின்றதில் பிரச்சனை இருக்குது. அடுத்து போககாரகன் அப்படின்றவர் ராகு பகவான். அந்த ராகு பகவான் பாருங்கள், அவருக்கு சாரம் தந்தவர் சுக்கிரன், அவர் நீசம். அப்போ காமக்காரகனும் போககாரகனும் 2 பேருமே நீசத்தன்மையில் இருக்கிறதால இவங்களுக்கு திருமணம் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. பொதுவாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பாக்யாதிபதி பலமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பாக்யாதிபதி செவ்வாய் 8ல் மறைஞ்சிட்டார். ராசிக்கு பாக்யாதிபதி யார்? அதே சந்திரன் தான் வர்றாரு, அவரும் நீசமாயிட்டார். இப்படி லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியும் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 2 பேருமே மறைவு நீசம், அதுவும் அஸ்தமனம் ஆயிட்டார்.
இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்காமல் போயிடும். அதே போல் லக்னத்துக்கு பாருங்கள், லக்னத்துக்கு 7, 8, 9 3 வீட்லேயும் தொடர்ந்து நீச கிரகங்கள் இருக்குது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், 8ஆம் இடத்துல சூரியன் நீசம், 9ஆம் இடத்துல சந்திரன் நீசம். பொதுவாக லக்னத்துக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் ஆகிய சுக்கிரன், புதன், குரு இவங்களாக இருந்தால் அதிபலம் அப்படின்னு சொல்லுவோம். இது அதுக்கு அப்படியே அதிபலஹீனம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இங்கே இருக்குது. இப்படி 7, 8, 9 3 இடத்துலையும் தொடர்ந்து பாவர் இருக்கிறதும் ஒரு தவறான ஒரு அமைப்பு. பொதுவாக இவங்களுக்கு மனம் பாதிக்கப்பட்டதுக்கு மெயினாக மனம் அப்படின்னாலே 5ஆம் இடம். சந்திரன் தான் மனசுக்காரகன். இங்கே சந்திரன் 5ஆம் அதிபதி ஆகி அவர் நீசமாயிட்டார். சரி, ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா அவர் குரு. அவருக்கு சாரம் கொடுத்தவர் மறுபடியும் சுக்கிரனாக தான் வர்றார். அப்போ இங்கே மனம் அப்படின்றது ரொம்ப பாதிப்பில் இருக்குது. மன தெளிவில்லாமல் இருக்குது. இவங்களுக்கு ஒரு முடிவை கரெக்டாக எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு தன்மையும் இங்கே இருக்குது. மேலும் பொதுவாக சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இங்கே லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த புத பகவான் அந்த 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 4ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அவருக்கு 8ல் மறைஞ்சிட்டார். அவருக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் திதி சூன்யத்தில் இருக்கிறார். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பாதிப்பில் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சனி பகவானாக வராரு. அந்த சனி பகவான் நிற்கிறது பாருங்கள், மறுபடியும் உத்திராடம் 4ல் சூரியனோட சாரத்தில் சூரியன் நீசமாக இருக்கிறார். இப்படி பார்த்தாலும் சுகஸ்தானமும் கெட்டு காமகாரகன் போககாரகனும் பாதிப்பில் இருந்து 5ஆம் இடமும் முழுமையாக பாதித்து இருக்கிறதால இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை. அதுலேயும் பாருங்கள், 7ஆம் அதிபதி நிற்கிற வீட்டுக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி புதன் விருச்சிகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு இருபுறமும் தனுசுல ராகுவும் துலாத்தில் செவ்வாய் சூரியன் இருபுறமும் வந்துட்டு பாவகிரகங்கள் இருக்குது. பாவ கர்த்தாரியாக இருக்குது. அதுவும் ஒரு குற்றம். சரி, ஏன் அந்த காதலிச்சவர் இவர் வந்துட்டு கைவிட்டுட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. பொதுவாக 8 வீட்டோன் நின்றவன் ஜென்மம் ஏறினால் தொட்டவன் மிக்க சத்ருவாமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அதாவது அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு வந்தாலும் இல்லை லக்னத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு வருகிற கணவன் எதிரியாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே 8ஆம் இடத்த லக்னத்தை 8ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் பார்க்குறார். ஒன்று. சரி, ராசிக்கு பார்க்கும் பொழுது ராசிக்கு 8ஆம் அதிபதி புதன் ராசியில் ஏறி நிற்கிறார். எப்படி பார்த்தாலும் 8 வீட்டோன் நின்றவன் ஜென்மம் ஏறினாள், லக்னத்தில் ஏறினாள் தொட்டவன் மிக்க சத்ருவாமே அப்படின்ட்டுக்கிறாங்க. அப்போது இவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எதிரியாக மாறிட்டார், இவங்க காதலிச்சவங்க அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. பொதுவாக 6ஆம் அதிபதி பலம் இழந்தாலே நம்ம எதிரியை வெல்ல முடியாது. ஜாதகர் எதிரியை வெல்ல முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், 6ஆம் அதிபதி சூரியன் நீசமாக இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். இதே 7ஆம் இடத்தை நம்ம லக்னமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதற்கு 5ஆம் அதிபதி பாருங்கள் ஆட்சியாக இருக்கிறார். அவரே 6ஆம் அதிபதியாகவும் வந்துட்டார். அப்படி லக்னத்துடைய 6ஆம் அதிபதியை நீசம் பெற்ற சூரியனை பார்த்துடுறாரு. அப்போது எதிரி இங்கே பலமாக இருக்கிறாங்க, இவங்க வீக்காக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விதி பார்த்திங்கன்னா, அஷ்டமாதிபதி பலம் இழந்து அஷ்டமஸ்தானத்தையோ அஷ்டமாதிபதியையோ சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுரோனிதம் கெட்டு போகும் அப்படின்னும் ஒரு விதி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி சுக்கிரன் அவர் நீசமாக இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் செவ்வாய் இருக்கிறாரு, சனி பார்க்குறாரு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுரோனிதம் கெடும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. ஆக இவங்களுக்கு பொதுவாக மாங்கல்ய தோஷம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இத்தனை விதிகளும் சேர்ந்து வர்றதால இவங்களுக்கு அந்த காதல் புரிகிற மனம் இல்லாமல் இருக்குது. பட் இவங்ககிட்ட சொன்னது 7ஆம் அதிபதி நீசத்தோடு இருக்கிறது ஓகே. பட் 7ஆம் இடத்தை விட 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறதால
உங்களுக்கு மறுபடியும் ஒரு அமைப்பு வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை நம்ம வழி அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ வந்துட்டு ராகு புத்தி நடக்குது, குரு புத்தி நடக்குது இவங்களுக்கு. அது 2026 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற சனி புத்தியில் திருமண வாழ்க்கை வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் சொல்லி அனுப்பியிருக்கு. இவங்க நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமும். ஆக இந்த ஜாதக ஆய்விலையும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் இது போல் ஜாதக ஆய்வுகளை நம்ம இங்கே தொடர்ந்து செய்ய போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விதிகளை எல்லாம் ஜாதகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமாகவும் உத்தியோகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.